கைஸ் இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸோட முக்காவாசி வாழ்க்கை இஎம்ஐல தான் ஓடிட்டு இருக்கு. எஜுகேஷன் லோன்ல ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ண பர்சனல் லோனு, கார் வாங்க வெஹிக்கல் லோனு, என் வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, லேப்டாப், நம்ம தினமும் பயன்படுத்துற போன் வரைக்கும் இஎம்ஐல தான் வாங்குறோம். காசே இல்லைன்னா கூட ஐபோனை இஎம்ஐல வாங்கி தொலைக்கிறோம். அது கூட பரவாயில்ல கைஸ், இப்போ ஊர் சுத்த கூட லோன் இருக்கு தெரியுமா? ஒரு 10 நாள் ஊர் சுத்துறதுக்கு டிராவல் பண்றதுக்கு 4 வருஷம் இஎம்ஐ கட்டி தொலைகிறோம். ஸோ இப்படி லோன் கட்டி சிக்கி தவிக்கும் மிடில் கிளாஸோட இஎம்ஐ கம்மியாகுமான்றது தான் இன்றைய கண்டென்ட். I think நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா தான் RBI ரெப்போ ரேட் கட் பண்ணாங்க, which has obviously brought in some more relief for the middle class. The RBI's Monetary Policy Committee has cut the repo rate by 25 basis points. This comes after the income tax relief of 12 lakh announced in the budget on the 1st of February. ரெப்போ ரேட் கட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, நம்ம நாட்டுல RBI, அவங்க மத்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கொடுக்கிற கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட். இந்த ரேட்டை குறைச்சாதான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாதான் ரெப்போ ரேட் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்ப RBI 25 பாயிண்ட்ஸ் 25 BPS கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ 6.25% கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரெப்போ ரேட் கட் தான் உங்களோட இஎம்ஐ குறைக்கும்னு சொல்றாங்க. RBI இங்க இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குது. அந்த கடனோட வட்டியை குறைச்சா ஏன் இஎம்ஐ எப்படி ப்ரோ கம்மி ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கடனாளியோட, கடன் வாங்கினவரோட வட்டி விகிதம் குறையணுன்றதுக்கு தான் இந்த ரேட் கட்டே. எப்பெல்லாம் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல சுணக்கம் ஏற்படுதோ, இல்ல பொருளாதார மந்தநிலை ஏற்படுதோ, அப்ப அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் அவங்களோட ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. ஏன் இது RBI செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ஸ் நமக்கு கடன் தராங்கல்ல, அது பப்ளிக் பேங்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், எந்த பேங்கா இருந்தாலும் பேங்க்ஸ் நமக்கு தர கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 2 வகை இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி மிடில் கிளாஸ் கவனிக்குதோ இல்லையோ, ஆனா கடன் வாங்கும் பெரும் முதலாளிகள் பிசினஸ் லோன் எடுக்கும் போது இது எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு லோனையே எடுப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு பிக்ஸட் ரேட், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட். பிக்ஸட் ரேட்னா என்னன்னா, நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கல்ல, அந்த லோனோட மொத்த டென்யூர் இருக்கும், உங்களோட வட்டி விகிதம் பிக்ஸடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 13%க்கு ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட லோன் டென்யூர் 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 10 வருஷத்துக்கும் நீங்க ரீபே பண்ற லோனோட வட்டி 13% மட்டும் தான் இருக்கும். இந்த வட்டி பிக்ஸடா இருக்கிறதுனாலயே உங்க லோனோட இஎம்ஐல எந்த மாற்றமும் ஏற்படாது. பட் ஃப்ளோட்டிங் ரேட்ன்றது அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி, ரெப்போ ரேட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க லோனோட வட்டி மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்போ ரெப்போ ரேட் கட் ஆச்சுன்னா உங்க லோனோட வட்டியும் குறையும், லோனோட வட்டி குறையறதுனால உங்க இஎம்ஐயும் குறையும். ப்ரோ இந்த கான்செப்ட் செமையா இருக்கே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு இக்கனா இருக்கு, இருங்க வரேன். எப்படி RBIயோட ரேட் கட் ஆகும் போது, ரெப்போ ரேட் குறையும் போது உங்களோட வட்டி குறையுதோ, அதே மாதிரி RBI அவங்களோட ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போது உங்க லோனோட வட்டியும் ஏறும். அப்படின்னா இஎம்ஐயும் ஏறும், இல்ல லோனோட டென்யூர் ஏறும். அதனாலதான் பேங்க்ஸ் யூசுவலா பிக்ஸட் ரேட்ல லோன் தரும் போது ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்ல தர லோன்ஸை விட கொஞ்சம் அதிக வட்டி வச்சுதான் தருவாங்க. ஏன்னா திடீர்னு RBI ரேட் கட் பண்ணாலும் அந்த பேங்கோட மார்ஜின் அடி வாங்காது, ப்ராஃபிட் அடி வாங்காது. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பேங்க்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் லோன்ஸ் தர ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். ஏன்னா என்னதான் ஒரு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட்டுக்கு ஏத்த மாதிரி மேல ஏறி இறங்கினாலும் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பக்காவா இருக்கும், அது மாறவே மாறாது. ஏன்னா RBI 0.25% ஏத்துனாங்கன்னா இவங்களும் 0.25% ஏத்திர போறாங்க, 0.25% குறைச்சாங்கன்னா இவங்களும் 0.25% குறைச்சிட போறாங்க. சோ இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்பவுமே மாறாது. அதனால ஈஸியா இவங்களோட growth, ஒரு பேங்கோட growth ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியும். சோ இதோட டேக்அவே என்னன்னா, நீங்க வாங்கின லோனை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கி இருந்தீங்கன்னா இப்ப நடந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. ஏன்னா உங்களோட இஎம்ஐஸ் கம்மியாக போகுது. அண்ட் இதுல இன்னொரு கான்செப்டும் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, நீங்க மாசம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெப்போ ரேட் கம்மியானதுனால நீங்க 9,700 ரூபாய் கட்ட வேண்டியது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 ரூபாய் மிச்சமாகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிலாம் சொல்ல. அந்த 300 ரூபாவை நீங்க கம்மியா பேங்க்குக்கு கொடுக்கறதுக்கு பதிலா உங்களோட லோனோட டென்யூரை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 9,700 ரூபாய் கட்டாம அதே 10,000 ரூபாய் கட்டுங்க. ஆனா முன்னாடி நீங்க 25 வருஷம் லோன் பே பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அதுல ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கம்மி ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பேங்க்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க தான் உங்க பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி அந்த ஆப்ஷனை பிக் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம், ப்ரோ நான் என் லோனை செக் பண்ணி பார்த்தேன், அது பிக்ஸட் ரேட்டா இருக்கே ப்ரோ, இப்போ நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் RBI போன மாசமே ஜனவரி மாசத்தோட
ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சர்க்குலர் ஒண்ணு பேங்க்ஸுக்குலாம் விட்டாங்க. அது என்னன்னா, இந்த பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன்ஸ்க்குலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டைப்பை ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷனை பேங்க்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ பாலிசி படி தரணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பிக்ஸட் ரேட்ல லோனை எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பேங்க் கிட்ட நீங்க பேசி அதை ஃப்ளோட்டிங் ரேட்டா மாத்திக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் வைஸ் வெர்சா. சப்போஸ் நீங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோனை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாம அதோட ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. அப்போ உங்களோட இஎம்ஐ அதிகரிக்கும்ல, அப்போ நீங்க மறுபடியும் பேங்க்ஸ் கிட்ட பேசி உங்களோட ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்ஸடா மாத்திக்கலாம். இந்த ஆப்ஷனை பேங்க்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்கு தான் இந்த சர்க்குலரே. இந்த சர்க்குலரை போன மாசம் ஆர்பிஐ பாஸ் பண்ணிருக்கு. அண்ட் இந்த சர்க்குலர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நாங்க சொன்னது எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ்க்கும் பொருந்தும். அதாவது புதுசா கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒருத்தன் கடன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பான்ல, அவனும் பிக்ஸட்ல இருந்து ஃப்ளோட்டிங்க்கு மாத்திக்கலாம், இல்ல ஃப்ளோட்டிங்ல இருந்து பிக்ஸடுக்கு மாத்திக்கலாம். அண்ட் இதுலயும் ஒரு சின்ன இக்கனா இருக்கு. அது என்னன்னா, இப்படி மாத்திக்கிறதுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு பேங்க்ஸ் ஒரு சின்ன சார்ஜ போடலாம். அது மட்டும் இல்லாம எத்தனை வாட்டி ஒரு கஸ்டமரால இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும்னு பேங்க்ஸும் நிர்ணயம் செய்யலாம் ஒரு லோன் டென்யூர்ல. இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா உங்க கஸ்டமர் கிட்டயும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் டைப்பை ஸ்விட்ச் பண்றதுனால எவ்வளவு சார்ஜஸ் வரும்ன்றத டிரான்ஸ்பரண்டா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கலாம், ப்ரோ ரெப்போ ரேட் கட்னால இன்ஃப்ளேஷன் ஏறும்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க கைஸ், நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் ஏறும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. Now, before I come to the resolution of the MPC, kindly allow me a moment to reflect on the experience of the flexible inflation targeting framework. You are all aware that this inflation framework was put in place in the year 2016 and it was reviewed in the year 2021. You are all also aware that this is a monumental change in the monetary policy history of our country. And so I thought it fit that I reflect on the experience of the flexible inflation targeting framework. Well, I believe that it has served the Indian economy very well over these years, including the very challenging period since the pandemic. The average inflation has been lower post the introduction of this framework. Moreover, CPI has mostly stayed aligned with the target given under this framework, barring a few occasions of breaching the upper tolerance band since its inception. அந்த டாபிக்கை பத்தி நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓப்பனா டாக் பண்ணுவோம். நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ யாருன்னா லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க பேங்கர் கிட்ட செக் பண்ணுங்க, சோ தட் உங்களோட இஎம்ஐயோட பர்டன் கொஞ்சம் கம்மியாகும். ஹோப்ஃபுல்லி இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ்.